பேதுருவின் மேலதான் திருச்சபை கட்டப்பட்டிருக்குது. இல்ல, பேதுருவின் மேலையும் சரி, வேற எந்த மனுஷன் மேலையும் சரி, கர்த்தருடைய சபையை கட்டவே மாட்டார். ஏன்னா மனுஷன் நிலை இல்லாதவன், மனுஷன் நிரந்தரம் இல்லாதவன். கர்த்தரோ நிலையானவர், அவர் நிரந்தரமானவர். அப்ப அந்த கல் என்பது எதை குறித்து கர்த்தர் பேசு? இந்த கல் என்பது அவனை பார்த்து சொல்லல, தம்மை பார்த்து சொல்றாரு. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? நான் தான்பா கல்லு, இந்த கல்லின் மேல என் சபையை கட்டுவேன். இயேசு அவருடைய சபையை எந்த மனுஷன் மேலும் கட்ட மாட்டாரு. இயேசு அவர் மேல, அவர்தான் கல், அவர் கன்மலை. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? இன்னும் கம்பீரமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கன்மலையின் மேல் வீட்டை கட்டினவன் புத்தியுள்ள மனுஷன். அப்ப கன்மலை, அந்த கன்மலை என்பது யாரு? அவர்தான் கிறிஸ்து. இயேசுதான் கன்மலை. அவர் இந்த உலகத்தாரால் புறக்கணிக்கப்பட்ட கன்மலை. வீடு கட்டுகிறவர்களால் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல். அத நம்ம ஆராதனையிலே பாடணும்ல, தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல்லாயிற்று. அந்த கல்ல நிறைய பேர் புறக்கணிக்கிறான். இயேசுவா, இவர் எனக்கு வேண்டாம். உலகம் புறக்கணிக்கிறது. சில ஜாதி பெருமை பிடித்தவர்கள், சில இனவெறி பிடித்தவர்கள், அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இயேசுவா, இவர் எனக்கு வேண்டாம். வீடு கட்டுகிறவர்களால் ஆகாது என்று அந்த கல் புறக்கணித்து தள்ளப்படுகிறது. அப்ப வீடு கட்டுறவன் யாரு? மனுஷன். மனுஷன் தான் என்ன பண்றான்? வீடு கட்டுறான். ஆனா மனுஷனால் அவர் புறக்கணிக்கப்பட்டாலும் வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல 4-5 வசனத்துல, அந்த கல் மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ள. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னும் கம்பீரமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். மனுஷன் இந்த கல் வேண்டாம் என்று தள்ளிவிட்டான். அது மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமா இருக்கிற ஜீவனுள்ள கல். அந்த கல்லுக்கு அழகா இந்த இடத்துல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அது மனுஷரால் தள்ளப்பட்டது, ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது. அது விலையேற பெற்ற கல், ஜீவனுள்ள கையை உயர்த்தலையா சொல்லாமா? இந்த கல்லை குறித்து நாம் விளங்கி கொள்ளணும். இயேசுவை குறித்து விளங்கி கொள்ளணும். அவர் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர், அவர் பாடு நிறைந்தவர். மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவராய் இருந்தாலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். ஏன்? அவர் விலையேற பெற்றவர். அந்த கல் என்ன கல்? அது ஜீவனுள்ள கல். இந்த நாட்கள்ல அதெல்லாம் நான் சொல்லிட்டே இருக்கிறேன். எத்தனை பேர் ஞானம் உள்ளவங்க வசனத்தை கரெக்டா நோட் பண்ணிக்குவீங்க, கரெக்டா வசனத்தை புரிந்து கொள்ளுவீங்க? போன வாரம் கூட நம்ம பார்த்தோம், அந்த கண்மலை ஜீவனுள்ள கண்மலை. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? இயேசு அவர்